வணக்கம் மேடம். வணக்கம். பொதுவாக உங்கள் யூடியூப் சேனலில் வர எல்லா வீடியோஸுமே எந்த விதமான நோய்களுக்கும் ஈஸியான முறையில் வீட்டில் இருந்த மாதிரியே எப்படி சரி பண்ணலான்றதை தெளிவாக சொல்லியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஷோல்டர் பெயின்றதுனால ரொம்ப பேர் அவதிப்படுறாங்க. பொதுவாக ஷோல்டர் பெயினுக்கும் இதய சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கண்டிப்பாக ஷோல்டர் பெயினுக்கும் இதயம் சம்மந்தப்பட்ட ஹார்ட்டில் வரக்கூடிய பிளாக்ஸு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. எப்போனா ஷோல்டர் பெயினை நம்ம கவனிக்காமல் அப்படியே விட்டாலோ இல்லை ஒரு தவறான சிகிச்சை மூலமாகவோ, அதாவது தவறான சிகிச்சைன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா சில பெயின் கில்லர்ஸ் அவங்களே வீட்டில் இருந்த மாதிரி எடுத்துக்கிறதும் ஒரு ப்ராப்பரான ஒரு முறையில் அந்த வலியை நிறுத்தலைன்னா கண்டிப்பாக ஷோல்டர் பெயினால் ஹார்ட்டில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஷோல்டர் பெயினுக்கும் அதாவது ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃப்ரோசன் ஷோல்டர் அது மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா? கண்டிப்பாக ஷோல்டர் பெயின் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான முறையில் அந்த போன்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டு ஃப்ளோவே இருக்காது, சுத்தமாக ரத்தம் உறைஞ்சு போயிருக்கும். கெட்ட ரத்தம் பிளட்டோடைய திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அதை நம்ம ப்ராப்பராக அந்த உடம்புல இருந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து எடுத்துட்டு புது ரத்தத்தை அந்த இடத்துக்கு ஓடுற மாதிரி நம்ம சேனலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அந்த ரத்தம் அந்த இடத்துல மேலும் மேலும் உறைந்து போய் அந்த ஷோல்டரை அவங்களால தூக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த லெவல் தூக்குவாங்க, சில பேர் இந்த இடத்துக்கு கூட அவங்களால கை மூவ் ஆகாது. அப்படியே அந்த கப் அண்ட் ஜாயின் போன்ல யாரோ வச்சு டைட்டாக லாக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாதிப்புகள் எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் பேஷண்ட்ஸ் கவனிக்கும் பொழுது ரொம்பவே சுலபம். சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு 2 years 3 years ஆயிடுச்சுன்னா கூட அது அட்லீஸ்ட் ஒரு 50-60% அவங்க வீட்டில் சில நம்ம சொல்லக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் டெக்னிக், சில உணவு முறைகள், சில தைலங்களை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அந்த போன்குள்ள ஒரு ஆக்டிவேஷனை கொண்டு வருது சாத்தியம். அதற்கான வழிமுறைகள் தான் இப்போ நம்ம அந்த பதிவோடைய நம்ம கண்டினியூஸாக கைகள் வலிக்கும், கையில் வலி இருக்கு இல்லைங்களா, அந்த கை வலிக்கும் கழுத்து வலிக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? டெஃபினட்டாக. ஏன்னா கழுத்து வலியாக இருக்கட்டும், கை வலியாக இருக்கட்டும், இன்னும் நம்மக்கிட்ட சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கை ஃபுல்லாகவே உணர்ச்சியே இருக்காது, மரமரன்னு மறுத்து போயிருக்கும். சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த விரல் அப்படியே தொங்கும், அந்த எலும்புகள் எல்லாம் தேய்மானம் ஆகிட்டு அவங்களால ஒரு குழந்தைய கூட தூக்க முடியாது, ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஒரு பக்கெட்டை கூட அவங்களால தூக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த சர்விக்கல் போன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன்ஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் இந்த மாதிரியான எல்லா ப்ராப்ளம்ஸும். ஈவன் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே இந்த சர்விக்கலில் தான் எல்லாமே டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அந்த சர்விக்கல் ஏரியாவை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதே மாதிரி இதயத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த கழுத்து வலி, தலைவலி, மிக்ரைன் சொல்லக்கூடிய இது எல்லாவற்றுக்குமே அந்த சர்விக்கல் போன் தான் காரணம். ஸோ இந்த பகுதியில் அந்த சர்விக்கல் போன் மேலே எப்படி சிறிது சிறிதாக இந்த கேஸஸ் அக்யூமுலேட் ஆகுது, அதை நம்ம ப்ராப்பரான முறையில் வீட்டில் இருந்த மாதிரியே எப்படி அந்த வாயுக்களை கலைத்து நம்ம சரியான ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்த முடியும். நம்ம வீட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய தவறுகள் என்னென்ன, எதனால இந்த மாதிரியான உடம்புல வந்து அடைப்புகள் ஏற்படுது, ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப விளக்கமாக இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்க்கலாம், பேஷண்ட்டுக்கு கழுத்தில் எந்த அளவு வீக்கமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த கைவலி, ஷோல்டர் வலி இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி நெக்கில் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், கரெக்டான ஒரு பிளட் ஃப்ளோ வந்து பிரெயினுக்கு இருக்காது. ஸோ அவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் ஏற்படுறது, ஞாபக மருதி ஏற்படுறது, கைகள் எல்லாம் மரமறுத்து போகிறது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதான் இன்னும் சொல்லப்போனால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க எல்லாருக்குமே இந்த பகுதியில் அப்படியே ஒரு பந்து இருக்கிற மாதிரி அளவுக்கு வீக்கம் இருக்கும். அதை யாருமே நோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பிரெயினுக்கு சரியான சர்க்குலேஷன் போகாதனால தான் அவங்களுக்கு அந்த ஹார்ட்டில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ், பிளாக்ஸ் இதெல்லாம் க்ரியேட் ஆகிறதுக்கான ரீசன். அடுத்து இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலாம், இதில் கழுத்து பகுதி எப்படி கருமையாகவும் வீக்கமாகவும் இருக்குன்னு. இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட நீர் செடிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ வெயிலில் போனால் அப்படியே கழுத்து நிறைய பேருக்கு அப்படியே கருத்து போயிடும், ப்ரௌன் கலராக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீர் ஸ்டாக்னட் ஆனதான் அப்படியே மாறும். இவங்களுக்கு பித்தவாந்தி மாதிரி அடிக்கடி வாமிட்டிங் வரும். ஸோ டிசினஸ், மயக்கம் அடிக்கடி வரும். இன்னொரு சிம்டம் பார்த்திங்கன்னா இந்த கைவலிகளுக்கெல்லாம் காரணம் இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி ஆர்ம்ஸோடைய சைஸ் பெருசாகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி ஆர்ம்ஸில் வந்து மசில்ஸ் ரொம்ப டைட் ஆகும்போது நமக்கு அது ஆக்சுவலாக ஷோல்டர் பெயின் ஆகும், ஃபிங்கர் பெயினாகவும் மாறிடும். இன்னொன்று இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி கைகளுடைய கீழே ரிஸ்ட்டில் இருந்து ஷோல்டர் வரைக்கும் ஃபுல்லாக கேஸ் அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அப்படிங்கிறதே இருக்காது. ஸோ அப்போ அவங்க கைகளில், ஷோல்டரில் எல்லா இடத்துலையும் மரன்ற ஒரு
ஃபீலிங் தான் உங்களுக்கு இருக்கும். வலிகளும் அப்படி சுருக்குன்னு உள்ள போனுக்குள்ளே குத்திட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கான காரணம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஷோல்டர் பெயின் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கப்பிங் போடும்போது ஸோ இப்போ நம்ம காட்டுற மாதிரி இவங்களுக்கு நம்ம காமிக்கிற மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய ஹேண்டில் தான் வந்து பெயின் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சைட் கப்பிங் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த கப்பிங்கோடைய கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு நீங்கள் அடுத்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். ஸோ பிளட்டுடைய டாக்ஸின் அந்த அளவுக்கு அதிகமாக அந்த போனுக்குள்ளே டெபாசிட் ஆகிருக்கும், பர்டிகுலராக ஷோல்டர் போனில். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி அதை ரிலீஸ் பண்ணி அங்கே உறைந்து போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை வெளியெடுத்துட்டு புது ரத்தம் ஊடுற மாதிரி அவங்க டயட்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக அப்போதைக்கு நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸோ சின்ன ஒரு விஷயமோ பண்ணிட்டு விட்டுட்டோன்னா கண்டிப்பாக இந்த கெட்ட ரத்தம் எல்லாமே இதயத்துக்கு போகும். அதனால தான் ஷோல்டர் பெயின் இருக்கவங்களுக்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியர் வந்து எல்லாருக்கும் கிரியேட் ஆகுது. அடுத்து நம்ம போட்டிருக்க கப்பிங் வந்து பார்க்கலாம். இந்த பேஷண்ட்டுக்கு 2 கையிலுமே பெயின் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரண்ட் கப்பிங், நெக் கப்பிங் எல்லாம் சுற்றி போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வீக்கம் இருக்குது, அந்த இடத்துல பிளாக் கலராக எவ்வளோ டாக்ஸின்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு இந்த ஷோல்டர் பெயின் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கெமிக்கல்ஸோட டாக்ஸின்ஸோட டெபாசிட் உடம்புல ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரீசன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து இதற்கான ரிலீஃப் வீட்டில் இருந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய மசாஜஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம நெக் மசாஜ் பற்றி காமிச்சிருக்கோம். எப்படி இந்த பேஷண்ட்டுக்கு கழுத்து, இந்த பகுதி தான் கழுத்து காலில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு, அதில் ஒரு 30 கவுண்ட்ஸ் இப்போ நம்ம காட்டுற மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த பெயின் வந்து குறையிறத நீங்கள் உடனே நோட் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த காலில் கிட்னி பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு 5 டைம்ஸ் ப்ரெஷர். அப்புறம் சுண்டு விரலில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம், அதில் வந்து ஒரு 5 டைம்ஸ் ப்ரெஷர் கொடுத்துடணும். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக பெயினை ஸ்டாப் பண்ணக்கூடியது கையுடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சுண்டு விரலில் அழுத்தி 5 டைம்ஸ் ப்ரெஷர் பண்ணணும். அதே மாதிரி கையை திருப்பி வச்சுட்டு இப்போ நம்ம 2 பாயிண்ட் சுண்டு விரலில் மார்க் பண்ணியிருக்கோம். இது இன்ஸ்டண்ட்டாக எப்பேற்பட்ட கைவலி ஷோல்டர் பெயினாக இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும். ஸோ நம்ம இப்போ நெக்குக்கு ஒரு மசாஜ் சொல்லி கொடுத்துருக்கோம். கையில் இருக்கக்கூடிய ஷோல்டரில் இருக்கக்கூடிய வலிகளை நிறுத்துறதுக்கு ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு 1 வீக் இந்த மாதிரி வலிகள் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வீட்டில் இருந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு டயட் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளைச்சோளம். இந்த வெள்ளைச்சோளத்தை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தண்ணியில் ஊற விட்டுறணும். மண் சட்டியில் நல்லா தண்ணி கொதித்தோடனே இதை போட்டு நல்லா வேக விட்டுட்டு நல்லா ஆறின பிறகு நைட்டு ஒரு 7 மணிக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். ஓவர் நைட் பூரா இது தண்ணியிலே சோக் ஆகணும். காலையில் இந்த ஒரு 1 வீக் டயட்டில் இந்த கூலை தான் ஒரு 1 லிட்டர் வரைக்கும் அவங்க கன்சியூம் பண்ணணும். இந்த கூழ் உள்ளே போக போக அந்த பிளட்டு, கெட்ட பிளட்டு எல்லாமே உடம்பை விட்டு குடலுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து குடலுக்கு மூவ் ஆகக்கூடிய அந்த பிளட்டை சுத்தப்படுத்துறதுக்கான சில ஹெர்பல் மெடிசனுடைய காம்பினேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம சொல்கிறது எதுவுமே ட்ரக்ஸ் கிடையாது, ஜென்ரலான ஹெர்பல் மெடிசன்ஸ் தான். ஸோ அதனால் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். செம்பருத்தி பொடி, இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், அது ஒரு பாக்கெட் வாங்கிக்கணும். அதோட கீழா நல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொடி ஒரு பாக்கெட் வாங்கிக்கணும். அதோட அடிஷ்னலாக ஒரு பாக்கெட் நிலாவரை அப்படின்ற மருந்து, நிலாவரை இல்லை நிலவாகை, இது 3ஐயும் வாங்கி ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் 1 ஸ்பூன், நைட்டு 1 ஸ்பூன் சாப்பிட்ணும். ஆஃப்டர் ஃபுட்டு நைட்டு சாப்பிடும் போது மட்டும் கண்டிப்பாக ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெயோடு கலந்து சாப்பிட்ணும். இந்த மாதிரி பேஷண்ட் ஒரு வாரம் சாப்பிட்டாலே அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதை பொறுத்து அவங்க அதை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் டயட் இல்லாமல் கூழ் குடிக்காமல் கண்டிப்பாக எந்த மருந்துகளையும் அவங்க எடுத்துக்கக்கூடாது. ஓகே, அடுத்து 3வது விஷயம், இந்த 1 வார டயட்டில் நிறைய ஃப்ரூட்ஸு, நிறைய வெஜிடபிள்ஸ் அவங்க கன்சியூம் பண்ணணும். அதுவும் ரசம் சாதம், மோர் சாதம், அந்த மாதிரி ஜீரணத்துக்கு எளிமையான விஷயங்களை தான் எடுத்துக்கணும். டயட் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம சேனலில் நம்ம ஃபீவருக்கான அப்லோட் பண்ண வீடியோவில் என்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுங்கிற டயட்டை கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம சேனலில் டயட்டுக்கான செப்பரேட் வீடியோஸ், கான்ஸ்டிபேஷனுக்கான வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டை பற்றின கம்ப்ளீட்டான கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 1 வாரம் நம்ம சொன்ன மாதிரி இந்த கூழை அதிகமாக குடிச்சிட்டு பழைய சாதம், ஃப்ரூட்ஸு, ஜூஸ் எடுத்தாங்கன்னா வீட்டில் இருந்த மாதிரி பெயின் ஸ்டாப் ஆகிடும். ஹார்ட் ப்ராப்ளம் போன்ற அதர் லெவல் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் போகிறத நிச்சயமாக நாம் தடுத்து முன்னாடியே நிறுத்த முடியும். நாம் இப்போ சொன்ன தகவல் எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த நோய் பற்றிய
தகவல் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.